பிப்ரவரி 13ஆம் தேதியான இன்று உலக வானொலி தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த தருணத்தில் வானொலியின் மகத்தான சேவையை விளக்கும் ஒரு செய்தி தொகுப்பு உங்கள் பார்வைக்கு. நவீன தொழில்நுட்ப யுகத்தில் டிவி, மொபைல், ஸ்மார்ட் போன், ஐபேட் என தகவல் தொடர்பு சாதனங்கள் அசூர வளர்ச்சி கண்டுவிட்ட போதிலும் மக்கள் தொடர்பு ஊடகத்தின் முன்னோடி வானொலிதான். தொழில்நுட்பத்தின் அபரிமிதமான வளர்ச்சியால் இன்று உள்ளங்கைக்குள் உலகத்தை கொண்டு வரும் அதிநவீன சாதனங்களை கூட சில ஆயிரங்களில் வாங்கிவிடலாம். ஆனால் பேரிடர் காலங்களில் தொலைபேசி, இணையம் போன்ற சேவைகள் துண்டிக்கப்பட்டாலும் வானொலி தங்கு தடையின்றி செயல்பட முடிகிறது. அதற்கு ஒரு உதாரணம்தான் சென்னையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்பு. சமீபத்துல சென்னை எந்த அளவுக்கு தத்தளிச்சது டிசம்பர் மாதத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும். நாங்க முழுக்க ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய உதவிய இல்லாதவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற முயற்சியில் ஈடுபடும். எங்க தண்ணி தேங்கி நிக்குதோ, எங்க சாப்பாடு யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நிறைய பேர் ரெடியா இருந்தாங்க. ஆயிரக்கணக்கான பேர் உதவியை எதிர்பார்த்து இருந்தாங்க. ஆயிரக்கணக்கான பேர் உதவி செய்யறதுக்கு ரெடியா இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாலமா நாங்க இருந்தோம். சில இடங்கள்ல பவர் இல்ல, பல இடங்கள்ல பவர் இல்லன்னு சொல்லலாம். பேப்பர் கரெக்டான நேரத்துக்கு போய் சேர்ந்திருக்க முடியாது. இன்ஃபர்மேஷன்ஸ் டக்குன்னு கிடைக்கல. போன்ஸ் பூரா சுவிட்ச் ஆஃபா இருந்தது. லேண்ட்லைன் மட்டும் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தது. அந்த நேரத்துல ஒரு ஊருக்கு ஒருத்தர் வீட்டுல போன் ஒர்க் பண்ணா கூட அவங்க நம்ம ஒரு FM ஸ்டேஷன் கான்டாக்ட் பண்ணி அதன் மூலமா அந்த பகுதிகளுக்கு ஹெல்ப் தேடிக்கிட்டாங்க. சென்னை மழை வெள்ளத்தில் தகவல் தொடர்பு முற்றிலுமாக துண்டிக்கப்பட்ட சூழலில் FM எனப்படும் பண்பலை வானொலி சேவையே மக்களுக்கு உதவிகளை பெற்று தந்தது. மக்கள் கால் பண்ணி எங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுது, அண்ட் நாங்க எங்ககிட்ட இந்த பொருள் எல்லாம் இருக்கு, நாங்க யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க கால் பண்ணி எங்ககிட்ட ஒரு 200 பேருக்கான ஃபுட் இருக்கு, ஒரு 1000 பேருக்கான ஃபுட் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சோ அந்த ஒருத்தரே 1000 பேருக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதே மாதிரி ஒருத்தவங்க கால் பண்ணி எங்க ஏரியால ஒரு 500 பேருக்கு சாப்பாடு தேவை, 500 பேருக்கு ட்ரெஸ் தேவை, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அதெல்லாம் வச்சு கணக்கு பண்ணி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 1 லட்சம் பேருக்கு அன்னைக்கு அந்த டைம்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, இத்தனை வருஷம் ஒர்க் பண்ண இந்த ரேடியோ ஸ்டேஷன்ல நாங்க பண்ண ஷோஸா இருக்கட்டும், ஈவென்ட்ஸா இருக்கட்டும், பட் ஒரு மன நிறைவு அப்படின்னு சொல்லி நிச்சயமா இந்த டைம்ல எங்க எல்லாருக்குமே கிடைச்சது. தென்னிந்தியாவில் முதலாக 1924ஆம் ஆண்டு சென்னையில் வானொலி ஒலிபரப்பு தொடங்கப்பட்டது. அப்போது பயன்படுத்தப்பட்ட வானொலி அலைபரப்பியை எழும்பூர் அருங்காட்சியகத்திற்கு சென்றால் பார்க்கலாம்.